கண்டிப்பா. அண்ட் டாக்கிங் அபவுட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். கமிங் டு ஹிருதயம் அதுவும் நான் அகைன் வரேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எனக்கு நெறைய இடத்துல தர்ஷனா அந்த ஸ்டேஷன்ல வச்சு பேசுற சீனா இருக்கட்டும், இல்ல அருண் வந்து அந்த காலேஜ் முன்னாடி நிக்கிற சீன்ல இருக்கட்டும், பிஃபோர் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்டார்ட்ஸ் தேர் வில் பி எ சைலன்ஸ். அதுக்கப்புறம் தான் த வயலன்ஸ் ஸ்டார்ட்ஸ் டூ ப்ளே. அந்த சைலன்ஸ்க்கான ஸ்பேஸ் ஏன்? அண்ட் ஹவ் டஸ் த சைலன்ஸ் பிளேஸ் எ முக்கியமான ரோல்னு நினைக்கிறீங்க? Vinny sir taught me that, and I still implement that in every other film. I can see that. So the thing is, இப்போ ஒரு சீன் பார்க்கும்போது சீன் என்ன சொல்லணுது ஆல்ரெடி ஆடியன்ஸ்க்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் பர்சன் இஸ் கிரைங், அந்த சீன் பார்க்கும்போது ஓகே இது சேட் சீன் தான், சேட் மியூசிக் வரணும் இல்லையா? அந்த ஃப்ரேம் வரும்போது தானே ஸ்டார்டிங் இட் செல்ஃப் இஃப் யூ புட் த சேட் மியூசிக் இட்ஸ் ஒர்க்கிங். கொஞ்சம் டிலே பண்ணி போகும்போது த ஆடியன்ஸ் வில் பி பார்ட்டிசிபேட்டிங் இன் தட் சீன். அப்போ ஸோ வீல் பி சீயிங் த சீன் வித்தவுட் த மியூசிக். ஐயோ இவன் அழுகிட்டு இருக்கா, தென் மியூசிக் கம்ஸ். அந்த கிக் வேற.